நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் நாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் களம் காண்கிறோம். ஒரு மகத்தான வெற்றியை தருகிற தேர்தலாக நமக்கு இது அமைந்திருக்கிறது. ஒரு சர்வே ஏஜென்சி, ஒன்றல்ல 2, 3 சர்வே ஏஜென்சி, அந்த ஏஜென்சி எல்லாம் தருகிற தகவல் என்னவென்றால், தமிழ்நாட்டிலே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலே மாபெரும் வெற்றியடைய போகிறோம் என்கிற தகவலை தருகிறது. இப்போது நமக்கும் அதிமுகவுக்கும் போட்டியான தேர்தல் அல்ல இது. டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடைபெறுகிற தேர்தல். டெல்லியிலே இருந்து சூது செய்து சூழ்ச்சி செய்து நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். ஆனால் அது எல்லளவும் நிறைவேறாத திட்டம். இருந்தாலும் கூட நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம். உங்களுக்கெல்லாம் தெரியும், நடிகர் ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது மோடியும் அமித்ஷாவுடைய ஆசையோடு அந்த கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், தொலைக்காட்சியிலே பத்திரிகையிலே பார்த்திருப்பீர்கள். இங்கிருந்து சிபிஐ விசாரணைக்காக அந்த நடிகர் டெல்லி செல்லுகிறார். 2 நாட்கள் டெல்லியில விசாரணை நடக்கிறது. இங்கே அமர்ந்திருக்கிற நமக்கு எல்லோருக்குமே ஏதாவது புகார் இருந்து காவல் நிலையத்துக்கு செல்லுகிற போது நமக்கு ஒரு அச்சம் இருக்கும். ஒருவேளை வழக்கு பதிவு செய்திருப்பார்களா, விசாரணைக்கு தான் அழைக்கிறார்களா, அல்லது வழக்கு பதிவு செய்து ரிமாண்ட் செய்கிற நிலை ஏற்பட்டு விடுமா என்றெல்லாம் நாம் எண்ணுவோம். ஆனால் இங்கிருந்து டெல்லிக்கு செல்லுகிற நடிகர் 2 நாட்கள் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணையில் இருப்பதாக தகவல். ஆனால் 2 நாட்கள் விசாரணை முடிந்து வெளியே வருகிற போது, வாசலிலிருந்து வெளியே வந்தவுடன் அவர் விலை உயர்ந்த வெளிநாட்டு காரில் ஏறுகிறார். ஏறி கையை பிரச்சாரத்திற்காக வருகிற போது எப்படி ஒரு நாடகத்தை நடத்துவாரோ அதை போல ஆரவாரத்தோடு ஆர்ப்பாட்டத்தோடு டெல்லியிலே வருகிறார். சிபிஐ அலுவலகத்திலிருந்து வரக்கூடியவர் எப்படி அவ்வளவு துணிச்சலோடு வருகிறார், அவ்வளவு ஆரவாரத்தோடு வருகிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அமித்ஷாவுடைய ஆசியோடு, மோடியுடைய ஆசியோடு வருகிறார். அவருக்கு இடப்பட்ட கட்டளை என்ன தெரியுமா? கூட்டணிக்கு வா என்றெல்லாம் அவர்கள் அழைக்கவில்லை. நீ தனியாக தேர்தலிலே களம் காணு, நீ சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிப்பதற்கான முயற்சியை எடு. ஏனென்றால் சிறுபான்மையினர் முழுக்க இஸ்லாமியர்களானாலும் கிறிஸ்தவர்களானாலும் எல்லோருமே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். எனவே அந்த வாக்குகளை பிரிப்பதற்கு நீ திட்டமிட்டு பணியாற்று என்று அவருக்கு ஆலோசனை சொல்லி அனுப்புகிறார்கள். இந்த கூட்டணி என்று சில பேர் சொன்னார்கள். அதிலெல்லாம் பெரிய டிராமா. அதிமுக பாஜகவோடு கூட்டணி என்று வெளியே பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாம் சொன்னபோது அதை பலர் நம்புகிற சூழ்நிலை இருந்தது. ஆனால் அது உண்மையல்ல. மோடியும் அமித்ஷாவும் இந்த நடிகரும் சேர்ந்து நடத்திய டிராமா அது. ஆக அவருக்கு நோக்கம் சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிக்க வேண்டும். மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் நோக்கம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வீழ்த்த வேண்டும். இதுதான் அவர்களுடைய திட்டம். எனவே நாம் எச்சரிக்கையாக இருந்து பணியாற்ற வேண்டிய காலகட்டம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி, இவ்வளவு சூழ்ச்சிகளையும் சூதுகளையும் தாண்டி நாம் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவதுதான் உண்மையான நிலை. இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளிலே பல்வேறு அற்புதமான திட்டங்களை எல்லாம் இந்திய துணைக்கண்டத்திலே வேறு எந்த மாநிலத்திலும் நிறைவேறாத திட்டங்களை எல்லாம்
நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். பல்வேறு மாநிலங்களிலே நம்முடைய மாநில முதலமைச்சர், நம்முடைய போற்றுதலுக்குரிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் தலைவர் நிறைவேற்றிய திட்டங்களை மற்ற மாநிலங்களிலே பின்பற்றுகிறார்கள். அது காலை உணவு திட்டமாக இருக்கலாம், மக்களை தேடி மருத்துவ திட்டமாக இருக்கலாம், விடியல் பயண திட்டமாக இருக்கலாம், மகளிர் உரிமை தொகையாக இருக்கலாம். இப்படி எல்லா திட்டங்களையும் மற்ற மாநிலங்கள் நம்மை பார்த்து, நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பார்த்து பின்பற்றுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய இவ்வளவு திட்டங்களையும் நிறைவேற்றிய நம்முடைய முதலமைச்சர் இப்போது ஒரு சூப்பர் ஹீரோ என்கிற ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த தேர்தல் அறிக்கையில் உங்களுக்கெல்லாம் தெரியும். அதை இங்கே உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்கு காரணம், காலையிலே மேற்கு சட்டப்பேரவை தொகுதியில் நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய வேட்பாளர் நம்முடைய ஆருயிர் சகோதரர் மோகன்ராஜ் அவர்களுக்கு பிரச்சாரத்தை தொடங்கி வைப்பதற்காக சென்றிருந்தேன். ஒரு 50 வீடுகளுக்கு நேரில் சென்று வாக்குகளை கேட்டோம். கேட்கிற போது சகோதரிகள், தாய்மார்கள், அங்கே இருக்கிற ஆண்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள் என்று எல்லோரையும் பார்க்கிற போது பார்த்து இந்த தேர்தல் அறிக்கையை பற்றி கேட்கிற போது ஓரிருவர் அந்த தேர்தல் அறிக்கை குறித்து சொன்னார்களே தவிர மீதி இருந்தவர்கள் எல்லாம் அந்த தேர்தல் அறிக்கை அவருடைய நாலேஜுக்கு இன்னும் போகலை. அதனால் நம்முடைய தோழர்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இல்லத்தரசி கூப்பன் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், 8000 ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜு வாங்கிக்கலாம், மிக்சி வாங்கிக்கலாம், கிரைண்டர் வாங்கிக்கலாம், ஓவன் வாங்கிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன பொருளை வேண்டுமென்றாலும் வாங்கி கொள்ளலாம். அற்புதமான தேர்தல் அறிக்கையை தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 10 லட்சம் ரூபாய் அளவிற்கு தனியார் மருத்துவமனையிலோ அல்லது அரசு மருத்துவமனையிலோ சிகிச்சை எடுத்துக்கொள்வதற்கு ஒரு அற்புதமான திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் தந்திருக்கிறார்கள். அதை போல மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு தெரியும், 1000 ரூபாய் வழங்குவதை தேர்தல் முடிந்து நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைத்து முதலமைச்சர் முதல் கையெழுத்தாக 2000 ரூபாய் மகளிருக்கு உயர்த்தி தருகிற திட்டத்திலே கையொப்பமிட இருக்கிறார்கள். அதை போல காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரை தான் இப்போது செயல்படுத்தப்படுகிறது. 8ஆம் வகுப்பு வரை செயல்படுத்துவதற்கு தேர்தல் அறிக்கையில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதை போல 10,000 கோடி மதிப்பீட்டிலே கிராமப்புற சாலைகளை மேம்படுத்துவதற்கு தேர்தல் அறிக்கையிலே அறிவித்திருக்கிறார்கள். புதிதாக 10 லட்சம் வீடுகளை கட்டித்தருவதற்கு தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருக்கிறார்கள். இப்படி நிரம்ப திட்டங்கள். அதை போல வருகிற 5 ஆண்டுகளிலே மட்டும் 50 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டிலே வேலை வாய்ப்பை வழங்குவேன் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு விலையில்லா புதிய நவீன மின்சார பம்பு செட்டுகளை வழங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓய்வூதியமாக 2500 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதை 4000 ரூபாயை உயர்த்தி வழங்குவதற்கு தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கடந்த 5 ஆண்டுகளிலே வேளாண் வளர்ச்சிக்காக 1,94,000 கோடி நிதியை தமிழ்நாட்டிலே ஒதுக்கி தந்த முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இனி மின்சார பம்பு செட்டுகளுக்கு மீட்டர் பொருத்தப்படாத நவீன மின்சார பம்பு செட்டுகளை வழங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள். ஊராட்சி ஒன்றிய பகுதியில் புதிய உழவர் சந்தைகள், நகர்ப்புற பகுதியில் 100 உழவர் சந்தைகள், சேலம் போன்ற நம்முடைய சேலம் மாவட்டத்தில் முட்டை, தேங்காய், வாழை, மா, நெல், பூக்கள் போன்ற பொருட்களுக்கு சிறப்பு தொழிற்பூங்கா அமைப்பதாக அறிவித்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்.
ஆக ஒரு அற்புதமான தேர்தல் அறிக்கை. நம்முடைய கடந்த 5 ஆண்டுகளிலே செய்த திட்டங்கள் மக்கள் மனதிலே இருக்கிறது. இப்போது அறிவித்திருக்கிற தேர்தல் அறிக்கை ஒரு 10% வாக்குகளை கூடுதலாக பெற்றுத் தருகிற தேர்தல் அறிக்கையாக அமைந்திருக்கிறது. எனவே நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ்நாட்டில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவதோடு சேலம் மாவட்டத்தில் 11 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறப் போகிறோம். இந்த சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் தம்பி மணிகண்டன் அவர்கள் இங்கே குறிப்பிட்டதைப் போல 50,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற இருக்கிறார். எனவே நாம் மிகுந்த கவனத்தோடு திறமையாக வாக்காளர்களை சந்திக்கிற போது காலையிலே ஒரு 7 மணிக்கெல்லாம் வீடு வீடாக சென்று வாக்குகளை கேட்பதற்கான அந்த பணியிலே ஈடுபட வேண்டும். BLA 2 இருக்கிறார்கள், BLC இருக்கிறார்கள். எனவே அவர்களெல்லாம் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கிற பணியிலே 7 மணியிலிருந்து ஒரு 10 மணி வரைக்கும், அதேபோல் மாலை 4 மணியிலிருந்து ஒரு 7 மணி அல்லது 8 மணி வரைக்கும் வாக்கு சேகரிக்கிற பணியிலே ஈடுபட வேண்டும். நம்முடைய போற்றுதலுக்குரிய கழக தலைவர், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் தலைவர், நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சேலத்திற்கு வருகிற 9ஆம் தேதி கள்ளக்குறிச்சியிலிருந்து சேலம் வந்து சேலத்தில் சேலம் உளுந்தூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கிற அந்த ஒரு பெரிய திடல் இருக்கிறது, சீல்நாயக்கம்பட்டி அருகிலே. அந்த திடலில் மாபெரும் பிரச்சார கூட்டம் நடைபெறுகிறது. அந்த பிரச்சார கூட்டத்தில் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் எழுச்சியுரை ஆற்ற இருக்கிறார்கள். 3 மணிக்கெல்லாம் நம்முடைய தோழர்கள் எல்லாம் வருகை தர வேண்டும். அதை முடித்து கொண்டு சாலையிலே பொதுமக்களையும் சந்திக்க இருக்கிறார் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். பலர் நினைக்கலாம் இது எப்படி இருக்குமோ என்று. இப்போது இருக்கிற களம் எடப்பாடி தொகுதியே வெற்றி பெற முடியும். உங்களுக்கு தெரியும், அம்மையார் ஜெயலலிதாவே பர்கூர் சட்டப்பேரவை தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டார். எனவே அது ஒன்றும் கடினமான காரியம் அல்ல. அப்படி இருக்கிற போது சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகளை எல்லாம் அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் திட்டமிட்டு 200 வாக்குகளாவது கூடுதலாக பெற வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் எப்படி வாக்குகளை பெற வேண்டும் என்கிற திட்டத்தோடு இருக்கிற தோழர்கள் எல்லோரும் இணைந்து, அங்கே BLA 2 இருக்கிறார், BLC உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், எல்லோரும் இணைந்து திட்டமிட்டு நாள்தோறும் பணியாற்றி வாக்கு தேர்தல் நடைபெற அன்றைக்கு நமக்கு ஆதரவான வாக்காளர்களெல்லாம் அழைத்து வந்து வாக்களிக்க செய்து நம்முடைய கடமையை நிறைவேற்றினால் மே 4ஆம் தேதி சங்ககிரி சட்டப்பேரவை தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் தம்பி மணிகண்டன் 50,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார் என்கிற அந்த இலக்கை நாம் அடைந்திட வேண்டும். எனவே அதற்கு நாம் அர்ப்பணிப்பு உணர்வோடு இந்த 23 நாட்களும் ஓய்வில்லாமல் கண்துஞ்சாது பணியாற்றுவதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே நம்முடைய வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஊருக்காரர், இந்த பகுதியிலே சுற்றி வரக்கூடியவர். அவருடைய தந்தை 4 முறை ஊராட்சி மன்ற தலைவராக பணியாற்றியவர். ஒரு பண்புள்ள குடும்பம். தம்பி மணிகண்டன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக
நம்முடைய கழகத் தலைவர் அவர்களுடைய வாழ்த்துக்களோடு, துணை முதலமைச்சர் இளந்தலைவர் அவர்களுடைய வாழ்த்துக்களோடு இங்கே இந்த மாவட்டத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். இங்கே நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஓமலூர்லேருந்து இங்கே ஒருத்தர் வந்து வேட்பாளராக வந்திருக்கார். இவர் நம்ம ஊர் புள்ள, கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர், உங்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவராக, சேவை செய்யக்கூடியவராக, வா மணி இந்த காரியத்தை செய்யின்னு சொல்லி நீங்கள் கட்டளையிட்டால் அதை அடிபணிந்து நிறைவேற்றக்கூடிய தொண்டனாக உங்களுக்கு பணியாற்றக்கூடியவர். எனவே ஒரு நல்ல சிறந்த வேட்பாளர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். எனவே நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் தோழர்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே நம்முடைய மணிகண்டன் அவர்களை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நம்முடைய மாண்புமிகு இளந்தலைவர் அவர்கள் வேட்பாளராக அறிவித்திருந்தாலும் கூட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் இந்த தொகுதியிலும் வேட்பாளர் என்கிற உணர்வோடு கடுமையாக நீங்கள் தேர்தல் பணியாற்ற வேண்டும், அவரை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் பாதம் பணிந்து கேட்டு திட்டமிட்டு பணியாற்றுங்கள். வெற்றி நமதே, வெற்றி நமதே, வெற்றி நமதே என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.